ஒரு குதிரையை தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு தான் போக முடியும். தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அந்த குதிரையை பிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த தண்ணி அந்த குதிரை தான் குடிக்கணும். அதே போலதான் ஒரு தேவ மனுஷனுக்கு வேத வார்த்தையை காட்டத்தான் முடியும். இதை நீ விசுவாசித்தாதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். இப்ப வேதம் சொல்லுகிறது நீங்க எப்படி வாழணும், ஒரு விசுவாசி எப்படி வாழணும். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. ஒரு தாய்க்கு மகளா இருந்தா தாய்க்கு செலுத்த வேண்டிய கனத்தை கண்டிப்பா செலுத்தித்தான் ஆகணும். பெற்ற தாயை பார்த்து நீ என்னை ஏன் பெற்றன்னு கேட்டாலே அதுவே என்னது சாபம். கூட பிறந்தவனை பார்த்து மூடனே அப்படி சொன்னாலும் இதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் அடங்கி இருந்தாதான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அடங்கி இல்லாத மனுஷர்கள் பிரகாசிக்கிறது கிடையாது. அவசரப்படுகிறவர்கள் சாதிக்க முடியாது. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசே சகல சாஸ்திரங்களிலும் தேறினவன். இந்த எபிரேயர்களை மீட்கும்படியாய் எபிரேயனுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்படி எழும்பனுடைய விளைவு ஆர்வ கோளாறுல ஒரு கொலை பண்ணிட்டான். அந்த கொலை பண்ண செய்தி பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் என்ன செய்தான், ஓடி போயிட்டான். அந்த அவசரம் அவன் வாழ்க்கையில் 40 வருஷம் அடுத்து அவன் ஊழியத்துக்கே வர முடியல. 40 வருஷம் பாலைவனத்தில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இந்த அவசரப்படுகிறவர்கள் அப்சலோமுக்கு 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அவன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி போராடுவான். கடைசியில் அவன் சாகும் பொழுது அவன் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய நிலையில் மனைவி பிள்ளைகள் எல்லாமே போயிடுச்சு. அவன் அழுவான், எனக்கு மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை, அழுவான். அவனுடைய மதியினத்தினால அவன் மனைவிகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், அருவருப்பை சம்பாதிச்சான். அதாவது கோபப்படுற சுபாவம், அவசர குணம், நான் தான் ராஜாவாகணும், நான் தான் லீடர் ஆகணும், நான் தான் ஏதாவது எந்த இடத்துல இந்த ஆர்வம் ஓவரா இருக்கோ அது பிரச்சனை போய் முடிச்சிருங்க. தாவீதுக்கு அவன் மேல ரொம்ப அன்பு இருந்ததுங்க. அவன் செத்த பிறகு தாவீது அவன் பிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அழுவான், அப்சலோமே அப்சலோமே நீ செத்து, உனக்காக நான் செத்து இருந்தா நலமா இருக்குமே, நீ ஏன் செத்துன்னு சொல்லிட்டு மகனுக்கு முன்னாடி போய் அழுதான், கண்ணீர் விட்டான். ஏன் அப்படின்னா அந்த பையனை உருவாக்கவே முடியல. காரணம் அந்த கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை. எல்லாத்தையும் இழந்தான். வாழ வேண்டிய வயசுல வாழல. மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு, சமுதாயத்தில் கெட்ட பேரு, தகப்பனுடைய மறுமணி ஆட்டிகள் கிட்ட சேர்ந்ததுனால அருவருப்பு. இஸ்ரவேல்லையும் அவனுக்கு என்ன உண்டாயிற்று, அருவருப்பு. இந்த கோபப்படுறவங்களுடைய சுபாவம் இப்படி தாங்க இருக்கும். அதனால தான் கோபப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, காத்துருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தவர்களும் காத்துருங்க.